டிபி எடுகேஷன் ஐடி கேம்பஸுடன் இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எனவே எங்கள் ஃப்ளட்டர் தொடர்பாக பேசும் 5வது யூனிட்டின் 3வது லெசனுடன் நீங்கள் இங்கே இணைந்திருக்கின்றீர்கள். எனவே முன்பு நாம் பேசிய ஏபிஐ ஒன்றை பற்றி இந்த லெசனில் நான் கற்பிக்க விரும்புகின்றேன். இங்கே ஏபிஐ மெத்தட்ஸ் இல்லை என்றால் இந்த HTTP மெத்தட்ஸ் பற்றியே இப்போது பேசவிருக்கிறோம். டாட் யூஸ் செய்து நாம் எப்படி செய்கிறோம் என்பதை இப்பொழுது பார்ப்போம். எனவே இதை எம்மால் மிகவும் எளிதாக செய்ய முடியும். இங்கே நாம் ஃபேக் ஸ்டோர் என்ற ஒன்றைத்தான் யூஸ் செய்கின்றோம். எனவே இந்த ஃபேக் ஸ்டோரின் உள்ளே இருப்பது எவை? இந்த விடயங்களை நான் டாக்குமெண்டேஷனில் உங்களுக்கு கட்டாயம் காண்பிப்பேன். இந்த ஃபேக் ஸ்டோரில் உள்ள ப்ராடக்ட்ஸை இப்போது பார்ப்போம். ஸ்டோர் என்று சொல்வது இந்த ப்ராடக்ட்ஸ் உள்ள ஸ்டோர் ஒன்று இருக்கிறது. நீங்கள் அப்படி நினைக்கின்றீர்கள். இந்த ஸ்டோரில் உள்ள எல்லா ப்ராடக்ட்ஸையும் எடுத்து நான் இதை சரியாக ஃபார்மேட் செய்து எனது அப்ளிகேஷனில் ஒரு லிஸ்டாக காண்பிக்க வேண்டும். நமது கோடிற்கு சென்று அதை எப்படி செய்வது என்று இப்போது பார்ப்போம். சரி, நாம் முன்பு செக்ஷனில் பார்த்தோம் ஃப்ரண்ட் எண்ட் என்றால் என்ன, பேக் எண்ட் என்றால் என்ன, மற்றும் ஏபிஐ என்றால் என்ன, சர்வர்ஸ் என்றால் என்ன, டேட்டா பேசஸ் என்றால் என்ன என்று. எனவே இப்போது நாம் கொஞ்சம் அட்வான்ஸ் விடயங்களை பற்றி பேசிக்கொண்டு இருக்கின்றோம். ரெஸ்ட் ஏபிஐஸ் என்றால் என்ன, ரெஸ்ட் இல்லை என்றால் HTTP மெத்தட்ஸ் என்றால் என்ன என்று நாம் நமது லாஸ்ட் செக்ஷனில் பார்த்தோம். நாம் கெட் மெத்தட் பற்றி பேசியது உங்களுக்கு நினைவிருக்கலாம். போஸ்ட் மெத்தட் பற்றி, புட் மெத்தட் பற்றி, டிலீட் மெத்தட் பற்றி, இந்த மெத்தட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு முந்தைய செக்ஷனில் தெளிவாக விளக்கினேன். சரி, இந்த விடயங்களை நான் நன்றாக புரிந்து கொள்ளும் வகையில் இப்போது உங்களுக்கு இந்த விடயங்களை நாம் ஒரு அப்ளிகேஷனில் மிகவும் சரளமாக சிம்பிளி அப்ளிகேஷன் மூலம் இம்ப்ளிமெண்ட் செய்ய முயற்சிக்கின்றோம். எனவே இந்த விடயங்களை நம்மால் சரியாக புரிந்து கொள்ள ஒரு நல்ல ரிசோர்ஸ் உள்ளது. உங்களுக்கு இதோ இங்கே உள்ள ஃபேக் ஸ்டோர் API என்ற ஒன்றிலிருந்து இந்த விடயங்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். எனவே இங்கே நமக்கு டேட்டா பேசஸ் செட்டப் செய்து இவை அனைத்தையும் புரிந்து கொள்ள முயற்சித்தால் ஒரே நேரத்தில் கடினமாக இருக்கும் என்பதால் இந்த குழு நமக்கு இந்த APIs யூஸ் செய்ய முடியும். அதாவது நான் இங்கே டாக்ஸிற்கு சென்றால் உங்களுக்கு இதை நான் டாக்குமெண்டேஷனிற்கு வந்த பிறகு காண்பிப்பேன். உங்களுக்கு தெரியும், இங்கே ப்ராடக்ட்ஸ் API ஒன்று உள்ளது, கார்ட் என்று ஒரு API உள்ளது, யூசர் என்று ஒரு API உள்ளது. சரி, இதோ இங்கே நாம் ப்ராடக்ட்ஸ் என்ற APIயை யூஸ் செய்வோம். உங்களுக்கு நினைவிருக்கலாம், நாம் கெட் மெத்தட் பற்றி பேசினோம். உங்களுக்கு தெரியும், கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ் என்று ஒரு மெத்தட் உள்ளது. அதற்கு பிறகு add நியூ ப்ராடக்ட், அப்டேட், delete, get சிங்கிள் ப்ராடக்ட் இவை அனைத்தையும் பற்றி நான் இப்போது உங்களுக்கு கற்பிக்க முயற்சிக்கிறேன். சரி, நான் இப்படி get all products என்றவுடன் உங்களுக்கு நினைவிருக்கலாம், நாம் இப்படி URI மூலமாகத்தான் இந்த மெத்தட்ஸ் கன்ஃபிகர் செய்கிறோம். உங்களுக்கு நினைவிருக்கலாம், நாம் அந்த விடயங்களை பற்றி பேசினோம். எனவே இங்கே உள்ள டாக்குமெண்டேஷனை படித்தாலும் உங்களால் இந்த விடயங்களை செய்ய முடியாது. இங்கே உள்ளது ஜாவாஸ்கிரிப்டில் எழுதப்பட்ட டாக்குமெண்டேஷன். நாம் இதை டாட்டில் எப்படி எழுதுவது என்பதைத்தான் நான் இந்த செக்ஷனில் உங்களுக்கு கற்பிக்க எதிர்பார்க்கின்றேன். சரி, எனவே இதை இப்படி பார்த்தால் புரியாது. நாம் இந்த செக்ஷனில் பேசும் முழு கோடை உங்களுக்கு இதோ இந்த சிம்பிள் ஃப்ளட்டர் API என்ற ரெபாசிட்டரியிலிருந்து கண்டுபிடிக்க முடியும். எனவே இதில் நாம் பேசும் அனைத்து கோடையும் உங்களால் அக்சஸ் செய்ய முடியும். இப்படி ஃப்ளட்டர் யூஸ் செய்து, டாட் லாங்குவேஜ் யூஸ் செய்து API உருவாக்குவது எப்படி என்பதை இங்கே நான் உங்களுக்கு கற்பிப்பேன். எனவே இவை அனைத்திற்கும் செல்லும் ரிசோர்சஸ் மற்றும் இதோ இந்த ஃபேக் ஸ்டோர் APIற்கு செல்லும் அனைத்து ரிசோர்ஸையும் பார்க்க முடியும். ஃபேக் ஸ்டோருக்கு செல்லும் லிங்கை கீழே இதோ இந்த ரெபாசிட்டரியின் ரீட்மீக்கு வாருங்கள். ரீட்மீயின் கீழ் வந்த பிறகு உங்களுக்கு தெரியும், இதோ இங்கே ஃபேக் ஸ்டோர் API என்று மேலே கிளிக் செய்தால் உங்களால் இதோ இந்த ஃபேக் ஸ்டோர் APIற்கு செல்ல முடியும். சரி, கட்டாயம் இந்த லிங்கிற்கு நீங்கள் செல்ல வேண்டும். அதற்கு பிறகு இதோ இந்த டாக்குமெண்டேஷனை நாம் படித்துக்கொண்டே கோட் எழுதுவோம். இப்போது உங்களுக்கு நினைவிருக்கலாம், நாம் கூறினோம், இப்போது நாம் ஒரு ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் கிரியேட் செய்துள்ளோம். உங்களுக்கு தெரியும், நாம் ஒரு எம்டி ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் கிரியேட் செய்துள்ளோம்.
நமது டிஃபால்ட் அப்ளிகேஷன் தான் இதில் உள்ளதை உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாம் பப்ஸ்பெக் YAMLிற்கு வந்தால் உங்களுக்கு தெரியும் நாம் இன்னும் எந்த டிபெண்டன்சிஸையும் இன்ஸ்டால் செய்யவில்லை. எனவே உங்களுக்கு நினைவிருக்கலாம் Flutter HTTP என்ற பேக்கேஜஸை நாம் கட்டாயம் இன்ஸ்டால் செய்ய வேண்டும் என்று நான் முந்தைய செக்ஷனில் கூறினேன். எனவே இதோ இங்கே உள்ள Flutter HTTP மெத்தட்ஸ் நாம் REST APIs மூலம் செய்ய வேண்டுமென்றால் இதோ இந்த Flutter HTTP என்ற லைப்ரரி இல்லை என்றால் பேக்கேஜை நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டிற்கு இன்ஸ்டால் செய்ய வேண்டும். எனவே இங்கே நீங்கள் படித்து பார்க்கலாம். இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது இது எல்லா டிவைசஸ் மற்றும் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் கம்பேட்டிபிள் ஆக உள்ளது. இதில் எந்த இஷ்யூ இல்லாமல் நம்மால் பார்த்து வேலை செய்ய முடியும். நமக்கு கன்ஃபிகரேஷன்ஸ் எதுவும் செய்ய தேவையில்லை. சரி, உங்களுக்கு தெரியும் இங்கே SDK சப்போர்ட் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் படித்து கொள்ளலாம். ஆனால் நான் இந்த விஷயங்கள் அனைத்தையும் இந்த செக்ஷனில் உங்களுக்கு கற்பிப்பேன். சரி, இன்ஸ்டாலிங் என்ற இடத்திற்கு வந்து நாம் இதை இன்ஸ்டால் செய்வோம். நாம் இங்கே Flutter Pub and HTTP என்ற கோடை காப்பி செய்வோம். எனவே நாம் இந்த டியூட்டோரியல் செய்கின்ற பொழுது இதோ இங்கே உள்ள வெர்ஷன் நம்பர்ஸ் மாறி இருக்கலாம். எனவே நீங்கள் பார்க்கும் பொழுது இவை மாறி இருக்கலாம். அது எந்த இஷ்யூவும் இல்லை. நீங்கள் கட்டாயம் இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் செய்ய வேண்டும். இந்த பேக்கேஜ் மிகவும் பிரபலமான பேக்கேஜ் என்பது உங்களுக்கு தெரியும். நாம் நமது ப்ராஜெக்டிற்கு செல்வோம். நாம் டெர்மினலை ஓப்பன் செய்வோம். டெர்மினலை ஓப்பன் செய்து நாம் பேக்கேஜை இன்ஸ்டால் செய்வோம். Flutter Pub @HTTP. சரி, இப்போது நாம் பேக்கேஜை இன்ஸ்டால் செய்து விட்டோம். உங்களுக்கு தெரியும் HTTP பேக்கேஜ் எனது பப்ஸ்பெக் YAMLில் இப்போது உங்களால் பார்க்க முடியும். இப்போது நாம் முதலில் செய்ய வேண்டியது நான் உங்களுக்கு முதலில் டாக்குமெண்டேஷனிற்கு சென்று இதை விளக்குகிறேன். நீங்கள் டாக்குமெண்டேஷனிற்கு வாருங்கள். இங்கே வந்து இதோ இங்கே ரீட் டாக்ஸ் என்ற இடத்திற்கு செல்லுங்கள். ரீட் டாக்ஸ் என்ற இடத்திற்கு வந்த பிறகு உங்கள் டாக்குமெண்டேஷனிற்கு வருவீர்கள். நமக்கு முதலில் கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ், அதாவது நமக்கு ப்ராடக்ட்ஸ் அனைத்தையும் எடுத்து இதை டிஸ்ப்ளே செய்ய வேண்டியது அவசியம். எனவே உங்களுக்கு தெரியும் இங்கே நமக்கு இதோ இந்த எண்ட் பாயிண்டிற்கு ரிக்வெஸ்டை அனுப்ப வேண்டியுள்ளது. கெட் ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்ப வேண்டியுள்ளது. இதன் அவுட்புட்டை பார்த்தால், அதாவது இந்த APIயில் இருந்து சர்வருக்கு ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்புகிறோம். ரிக்வெஸ்டிலிருந்து வரும் அவுட்புட் தான் இங்கே உள்ளது. சரி, உங்களுக்கு நினைவிருக்கலாம் நான் அந்த விடயங்களை முன்பு செய்தேன். நான் இதை மீண்டும் காண்பித்தால் நமது டிராவிங்கிற்கு சென்று உங்களுக்கு தெரியும் நமது Flutter அப்ளிகேஷனில் இருந்து சர்வருக்கு ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்புகிறோம். அதற்கு பிறகு சர்வரிலிருந்து தான் இந்த ரிக்வெஸ்டிற்கு வரும் சரியான ரெஸ்பான்ஸை அனுப்புகிறது. உங்களுக்கு நினைவிருக்கலாம் நான் அந்த விடயங்களை பற்றி பேசினேன். அதற்கு பிறகு வரும் ரெஸ்பான்ஸ் தான் உங்களுக்கு இப்படி பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியும் இப்படி அவுட்புட் என்று தெரிகிறது. இங்கே நமது சர்வரிலிருந்து அல்லது நமக்கு பேக்எண்டிலிருந்து வரும் ரெஸ்பான்ஸ். உங்களுக்கு தெரியும் ஆல் ப்ராடக்ட்ஸிற்கு ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்பினால் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்படி நமக்கு ப்ராடக்ட் லிஸ்ட் ஒன்று வருகிறது. உங்களுக்கு தெரியும் சுமார் 30 ப்ராடக்ட்ஸ் வருகிறது. உங்களால் அந்த ப்ராடக்ட்ஸ் அனைத்தையும் பார்க்க முடியும். நமது ப்ரௌசர் கன்சோலில் நமக்கு கெட் ரிக்வெஸ்ட் ஒன்றை ரன் செய்ய முடியும். இதை பேஸ்ட் செய்து என்டர் செய்தால் உங்களுக்கு தெரியும் நமக்கு ரிட்டர்ன் வரும் JSON ஆப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். இப்படி JSON ப்ராடக்ட்ஸ் தான், அதாவது ப்ராடக்ட் மாடல் ஒன்று இப்படி ரிட்டர்ன் ஆகிறது. உங்களுக்கு தெரியும் இதில் ஐடி ஒன்று உள்ளது, டைட்டில் ஒன்று உள்ளது, ப்ரைஸ், டிஸ்கிரிப்ஷன், கேட்டகரி, இமேஜ், இப்படி பல விஷயங்கள் உள்ளன. உங்களுக்கு தெரியும் இப்படி பல ப்ராடக்ட்ஸ் தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகிறது. சரி, இப்போது எனக்கு வேண்டியது இதோ இங்கே உள்ள ப்ராடக்ட்ஸ் அனைத்தையும் எடுக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு புரிய வேண்டும், நாம் இதோ இங்கே உள்ள இந்த லிங்க் இல்லை என்றால் இந்த URIயில் உள்ள எண்ட் பாயிண்டிற்கு கெட் ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்பினால்தான் இதோ இந்த ப்ராடக்ட்ஸ் வருகிறது. அதற்கு பிறகு நான் கெட் ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்பி இதோ இந்த ப்ராடக்ட்ஸை JSON ஆக எடுத்து உங்களால் JSONிலிருந்து வரும் டேட்டாவை டாட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் செய்து நமது அப்ளிகேஷனில் யூசர்ஸுக்கு காண்பிக்க முடியும். இப்போது நான் அந்த விஷயத்தை தான் செய்ய முயற்சிக்கிறேன். நாம் இப்போது பார்ப்போம் அதை எப்படி செய்வது என்று. சரி,
நாம் நமது ஃப்ளட்டர் ப்ராஜெக்டிற்கு செல்வோம். நீங்கள் கட்டாயம் ஒரு ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் கிரியேட் செய்யவில்லை என்றால் உங்கள் ஏற்கனவே கிரியேட் செய்த ஃப்ளட்டர் ப்ராஜெக்டை ஓப்பன் செய்யுங்கள். அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. நாம் இப்போது முதலில் நமது API சர்வீசஸை கன்ஃபிகர் செய்வோம். நீங்கள் கட்டாயம் முன்பு கூறியபடி இதோ இங்கே ஃப்ளட்டரில் நாம் டாட் பேக்கேஜ், இதோ இந்த HTTP என்ற பேக்கேஜை கட்டாயம் இன்ஸ்டால் செய்ய வேண்டும். அடுத்து நான் லைபிற்கு வந்து API என்று புதிதாக ஒரு ஃபோல்டரை உருவாக்குவேன். இதுதான் நாம் உருவாக்கும் API. இதற்கு நாம் இப்போது API சர்வீஸ் என்று பெயர் வைப்போம். நான் இந்த ஃபைலிற்கு API service டாட் என்று வைப்பேன். சரி, இப்போது API சர்வீஸை இதில் இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டியது அவசியம். நான் ஒரு கிளாஸ் உருவாக்குவேன். நாம் இதற்கு API சர்வீஸ் என்று வைப்போம். எனக்கு இப்போது ஒரு மெத்தட் கிரியேட் செய்ய வேண்டியது அவசியம். ப்ராடக்ட்ஸ் அனைத்தையும் ஃபெச் செய்ய வேண்டியது இப்போது எனக்கு அவசியம். இதோ இந்த ஃபெச் ஆல் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் தி API. APIயில் உள்ள எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஃபெச் செய்ய வேண்டும். அப்போது இதோ இந்த JSON ஆப்ஜெக்ட் தான் எனக்கு ரிட்டர்ன் ஆகிறது. அதாவது நான் இப்போது இதோ இங்கே டாக்குமெண்டேஷனிற்கு வந்து இதோ இந்த கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ் என்பவற்றை செய்ய வேண்டியது அவசியம். உங்களுக்கு தெரியும், இதுதான் நமது URL. நாம் இந்த URL-ஐ காப்பி செய்வோம். ஏனெனில் எனக்கு இந்த URL அவசியம். நான் இந்த URL-ஐ காப்பி செய்கின்றேன். சரி, இப்போது நாம் ஒரு மெத்தடை உருவாக்குவோம். கட்டாயம் இந்த மெத்தட் ஃபியூச்சர், ஏனெனில் நான் அசிங்க்ரோனஸ் மெத்தட் ஒன்றை ரன் செய்ய வேண்டியது அவசியம். உங்களுக்கு இதை உருவாக்குவதற்கு முன், சர்வீஸ் உருவாக்குவதற்கு முன் நாம் ப்ராடக்ட் மாடலை உருவாக்குவோம். அது கட்டாயம் உருவாக்க வேண்டும். நான் இங்கே மாடல்ஸ் ஃபோல்டரில் புதிதாக ஒரு ஃபைலை உருவாக்குவேன். ப்ராடக்ட் மாடல் என்று ப்ராடக்ட் மாடல் டாட். நான் ஒரு கிளாஸ் உருவாக்குவேன். நாம் இதற்கு ப்ராடக்ட் என்று வைப்போம். ப்ராடக்ட் ஒன்றைத்தான் இப்போது நான் உருவாக்குகிறேன். உங்களுக்கு நினைவு இருக்கலாம், ப்ராடக்டில் நாம் மீண்டும் ரிக்வெஸ்ட் இல்லை என்றால் ரெஸ்பான்ஸிற்கு சென்றால் உங்களுக்கு தெரியும், ப்ராடக்டில் நமக்கு ஐடி வருகிறது, டைட்டில் வருகிறது, ப்ரைஸ், டிஸ்கிரிப்ஷன், பிறகு இமேஜ் கேட்டகரி, இப்படி சில விஷயங்கள் வருகின்றன. எனக்கு இந்த ரேட்டிங்ஸ் என்றவை தேவையில்லை. உங்களுக்கு ரேட்டிங்ஸ் தேவை என்றால் அதில் பிரச்சனை இல்லை. ரேட்டிங்ஸ் என்றவை உங்களுக்கு தெரியும் தனி ஆப்ஜெக்டாக உள்ளது. நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் இப்போது டிஸ்ப்ளே செய்தால் போதும். அதாவது இந்த டீட்டெயில்ஸை வைத்து நான் ப்ராடக்ட் மாடல் ஒன்றை உருவாக்குவேன். எனவே இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும் இந்த விடயங்களை எப்படி செய்வது என்று. நான் இப்படி ஃபைன் இன்டிஜர் ஐடி ஒன்றை வைப்பேன். ஃபைனல் ஸ்ட்ரிங் டைட்டில் ஒன்றை எடுப்போம். ஃபைனல் ஸ்ட்ரிங் ப்ரைஸ் ஒன்று உள்ளது. நீங்கள் கட்டாயம் பாருங்கள், இந்த டேட்டாவில் உங்களுக்கு தெரியும் நமக்கு ப்ரைஸ் இப்படி டபுள் வேல்யூவாக ரிட்டர்ன் ஆகிறது. நான் இதில் ப்ரைஸை இப்போது ஸ்ட்ரிங்காக வைத்தேன். எனவே நாம் இவற்றை கன்வெர்ட் செய்ய வேண்டும். சரி, நாம் ஃபைனல் டிஸ்கிரிப்ஷனை எடுப்போம். ஸ்ட்ரிங் டிஸ்கிரிப்ஷன், அடுத்து இமேஜ். உங்களுக்கு தெரியும் இமேஜ் URL ஒன்று இப்படி ரிட்டர்ன் ஆகிறது. இந்த இமேஜை நம்மால் டிஸ்ப்ளே செய்ய முடியும். நாம் இதற்கு ஃபைனல் ஸ்ட்ரிங் இமேஜ் என்று பெயர் வைப்போம். இமேஜ் மற்றும் கேட்டகரி, ஃபைனல் ஸ்ட்ரிங் கேட்டகரி. இப்போது நம்மால் கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்க முடியும். நான் இப்படி கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்குவேன். இப்போது நான் கன்ஸ்ட்ரக்டரை உருவாக்கிவிட்டேன். இப்போது நமக்கு ஃப்ரம் JSON மற்றும் JSON மெத்தட்ஸ் உருவாக்க வேண்டியது அவசியம். நாம் ஏதாவது ஸ்டோர் செய்யும் போது டாட் ஆப்ஜெக்டை JSON ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் செய்ய வேண்டி இருக்கும். இப்போது நமக்கு இப்படி வரும் JSON ரிக்வெஸ்ட், JSON ஆப்ஜெக்டை கட்டாயம் டாட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் செய்ய வேண்டி இருக்கும். எனவே இந்த விடயங்களை உங்களுக்கு முன்பு செக்ஷனில் நிறைய கற்பித்தேன். சரி, இப்போது நான் ஃப்ரம் JSON மெத்தடை உருவாக்குகிறேன். இப்போது நான் ஃபேக்டரி மெத்தட் ஒன்றை உருவாக்க வேண்டியது அவசியம். நான் ரிட்டர்ன் செய்ய வேண்டியது ப்ராடக்ட் ஒன்று. நான் இதை ஃப்ரம் JSON என்று வைப்பேன். நீங்கள் அறிவீர்கள், JSON வருவது ஸ்ட்ரிங் டு டைனமிக் மேப்பாக. ஸ்ட்ரிங் டு டைனமிக் மேப்பாகத்தான் இந்த JSON டேட்டா நமக்கு வருகிறது. இப்போது என்னால் ரிட்டர்ன் செய்ய முடியும். நான் ரிட்டர்ன் செய்ய வேண்டியது ப்ராடக்ட் ஒன்று. JSON ஆப்ஜெக்டை எடுத்து JSON டேட்டாவை எடுத்து அதிலிருந்து எனக்கு ப்ராடக்ட் ஒன்றை உருவாக்க வேண்டியது அவசியம். நீங்கள் அறிவீர்கள், ப்ராடக்டிற்கு டைட்டில், ஐடி, ப்ரைஸ், டிஸ்கிரிப்ஷன் இந்த விடயங்களை பாஸ் செய்ய வேண்டும். அப்படி என்றால் எனக்கு கட்டாயம் இந்த JSON டேட்டா அவசியம்.
உங்களுக்கு தெரியும் ஐடி வருவது இதோ இந்த ஐடி என்ற கீயிலிருந்து, டைட்டில் வருவது டைட்டில் என்ற கீயிலிருந்து, ப்ரைஸ் வருவது ப்ரைஸ் என்ற கீயிலிருந்து. இப்படி இதோ இந்த கீஸ் எனக்கு கட்டாயம் அவசியம், ஏனெனில் இதுதான் எனக்கு வரும் ரெஸ்பான்ஸ். சரி, நான் இப்படி ஐடியை எடுப்பது ஜேசன் டேட்டாவில் உள்ள ஐடி என்ற கீயிலிருந்து நம்மால் டைட்டிலை எடுக்க முடியும். ஜேசன் டேட்டாவில் உள்ள டைல் என்ற கீயிலிருந்து இப்போது நான் இப்படி ப்ராடக்ட் ஒன்றை உருவாக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு தெரியும், இந்த ப்ராடக்டில் ஐடி உங்களுக்கு நினைவிருக்கலாம். நமக்கு வரும் ரெஸ்பான்ஸை பார்த்தால் இதோ இந்த ஐடி வருவது ஐடி என்ற கீயிலிருந்து, டைட்டில் வருவது டைட்டில் என்ற கீயிலிருந்து, ப்ரைஸ், டிஸ்கிரிப்ஷன், கேட்டகரி, இப்படி கீயை நம்மால் பார்க்க முடியும். நமக்கு அந்த கீ மூலம் சென்றுதான் டேட்டாவை எடுக்க வேண்டியது அவசியம். இதோ இங்கே ஜேசனாக எடுக்கவும். நான் இங்கே ஜேசனாக வைப்பேன். உங்களுக்கு ஜேசன் டேட்டாவிலிருந்து ஐடி தான் அவசியம். நான் ஐடியை வைப்பேன். அடுத்து ஜேசன் டேட்டாவில் உள்ள டைட்டில், அடுத்து ஜேசன் டேட்டாவில் உள்ள ப்ரைஸ், அடுத்ததாக ஜேசன் டேட்டாவில் உள்ள டிஸ்கிரிப்ஷன். எனவே இந்த எழுத்துக்கள், அதாவது இதோ இந்த கீயை நாம் சரியாக வைக்க வேண்டும். கட்டாயம் இதோ இங்கே உள்ள கீயிற்கு சமமாக இருக்க வேண்டும். நான் இங்கிருந்து காப்பி செய்து பேஸ்ட் செய்வேன். வேகமாகவே தவறினால் ஜேசனில் உள்ள டேட்டா நமக்கு ரிட்டர்ன் ஆகாது. இமேஜ் என்பவற்றிற்கு உள்ள கீ என்ன என்று நீங்கள் பாருங்கள். எனக்கு நினைவுப்படி இமேஜ் என்ற கீ தான் உள்ளது. நமக்கு இதற்கு இமேஜ் என்ற கீ மற்றும் கேட்டகரி என்ற கீ தான் அவசியம். இதோ இதற்கு நாம் ஜேசனில் உள்ள கேட்டகரி என்ற கீயை வைக்க வேண்டியது அவசியம். இப்போது நான் ஜேசன் ஆப்ஜெக்ட் ஒன்று வந்த பிறகு இதை டாட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் செய்து மெத்தடை உருவாக்கிவிட்டேன். நான் இப்போது ஜேசனாக கன்வெர்ட் செய்யும் மெத்தடை உருவாக்குவோம். நீங்கள் அறிவீர்கள், ஜேசன் என்றால் நாம் கட்டாயம் மேப்ஸ்ட்ரிங் டைனமிக். நாம் இங்கே கமா ஒன்றை வைப்போம். ஸ்ட்ரிங் அண்ட் டைனமிக் மேப் தான் அவசியம். நான் இதற்கு மெத்தடின் பெயரை toJSON என்று வைப்பேன். நாம் இங்கே ரிட்டர்ன் செய்ய வேண்டியது ஜேசன் ஆப்ஜெக்ட் ஒன்று. சரி, நான் இதோ இங்கிருந்து இந்த ஆப்ஜெக்டை காப்பி செய்வேன். சிம்பிளி உங்களுக்கு இதோ இப்படி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியது அவசியம். உங்களுக்கு தெரியும், இதோ இங்கே நாம் ரிட்டர்ன் செய்ய வேண்டியது அவசியம். உங்களுக்கு தெரியும், டைட்டில் என்ற கீயின் கீழ் உள்ள டைட்டிலை ஸ்டோர் செய்ய வேண்டும். ப்ரைஸ் என்ற கீயினுள்ளே உள்ள ப்ரைஸை ஸ்டோர் செய்ய வேண்டும். டிஸ்கிரிப்ஷன், இமேஜ், கேட்டகரி இப்படியே செய்ய வேண்டியது அவசியம். இங்கே ஐடி ரிக்வயர்ட், இங்கே நலபிளாகவும் இருக்கலாம் என்று உள்ளது. நான் இங்கே ரிக்வயர்ட் இல்லாமல் வைப்பேன். இப்படி நாம் வைப்போம் this.id. அப்போது இஷ்யூ இல்லை. சரி, இப்போது நான் மாடலை உருவாக்கிவிட்டோம், ப்ராடக்ட் மாடல். இப்போது நான் மீண்டும் API சர்வீஸிற்கு வருகின்றேன். நீங்கள் அறிவீர்கள், fetch all productsலிருந்து நான் ரிட்டர்ன் செய்ய வேண்டியது ப்ராடக்ட் லிஸ்ட். அதனால் நான் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் என்ற மாடலை உருவாக்கினேன். ப்ராடக்ட் தான் நான் ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நாம் இதற்கு ஒரு பெயர் வைப்போம், fetch all products என்று. கட்டாயம் அது அசிங்க்ரோனஸ் மெத்தட். உங்களுக்கு நினைவிருக்கலாம், நான் முதலில் URI மூலமாகத்தான் இந்த வேலைகளை செய்கிறோம். URI மூலம் செய்யும் முன் நான் இதோ இங்கே ரிக்வெஸ்ட் செய்ய வேண்டிய URL-ஐ இங்கிருந்து காப்பி செய்ய வேண்டும். நாம் இதோ இங்கிருந்து கெட் ரிக்வெஸ்ட் அனுப்ப வேண்டிய URL-ஐ காப்பி செய்வோம். URL-ஐ காப்பி செய்து நாம் அந்த URL-ஐ வைப்போம். நான் இப்படி கன்ஸ்டன்ட் ஸ்ட்ரிங், நான் இதற்கு URL என்று சொல்வேன். URL-ஐ நான் இப்படி வைப்பேன். நாம் இப்போது ஒரு ட்ரை கேட்ச் பிளாக் வைப்போம். ட்ரை கேட்ச் செய்கிறோம். எனக்கு ஒரு எரர் வந்தால் நான் இங்கே எரரை பிரிண்ட் செய்ய போகிறேன். எரரை இப்படி என்னால் பிரிண்ட் செய்ய முடியும். அப்படி என்றால் நான் ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ செய்ய போகிறேன். நான் இங்கே எக்ஸெப்ஷனாக failed to fetch products என்று வைப்பேன். failed to fetch products. இப்போது இங்கே இதோ அந்த ட்ரை என்ற பிளாக்கின் உள்ளே இந்த ப்ராடக்ட்ஸை ஃபெச் செய்ய வேண்டும். அதாவது நான் கட்டாயம் செய்ய வேண்டியது இதோ இந்த இங்கே உள்ள URL-ஐ URI-ஆக கன்வெர்ட் செய்து அந்த வரும் URI-ற்கு கெட் ரிக்வெஸ்ட் என்று அனுப்ப வேண்டும். அதற்காகத்தான் நாம் HTTP பேக்கேஜை யூஸ் செய்கிறோம். நான் ஃபைனல் ரெஸ்பான்ஸை உருவாக்குவேன். எனக்கு வருவது ரெஸ்பான்ஸ். நீங்கள் அறிவீர்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி வருகிறது என்று. என்னால் await இங்கே இருந்து நமது HTTP பேக்கேஜ் தேவை.
நான் இதோ இந்த HTTP பேக்கேஜை முதலில் இம்போர்ட் செய்ய போகிறேன். இங்கே .math எனக்கு தேவையில்லை. நான் இங்கே இதை அகற்றுவேன். சரி, இங்கே என்னால் இம்போர்ட் செய்ய முடியும். இம்போர்ட் பேக்கேஜ் http. நான் இதோ இங்கே as HTTP என்று வைப்பேன். எனவே நான் இதை இம்போர்ட் செய்கிறேன். இதோ இந்த HTTP என்று as HTTP என்று வைத்தேன். அதனால் என்னால் இந்த பெயரில் HTTP பேக்கேஜை அக்சஸ் செய்ய முடியும். await http. உங்களுக்கு தெரியும், இந்த HTTP-னுள்ளே சில மெத்தட்ஸ் உள்ளன. இதோ பாருங்கள், get என்று ஒரு மெத்தட் உள்ளது, post மெத்தட் உள்ளது, put மெத்தட் உள்ளது, delete மெத்தட் உள்ளது. எனக்கு தேவையானது get மெத்தட். get மெத்தடிற்கு உங்களுக்கு தெரியும், நான் பாஸ் செய்ய வேண்டியது நமது URI. அப்படி என்றால் உங்களுக்கு இப்போது URI-ஐ உருவாக்க முடியும். உங்கள் URL-இலிருந்து நீங்கள் அறிவீர்கள் அதை எப்படி செய்வது என்று. URI.pass. உங்கள் URL-ஐ இதோ இங்கே பாஸ் செய்யுங்கள். இப்போது நான் எனது URL-க்கு சென்று நான் கெட் ரிக்வெஸ்ட் ஒன்றை இப்போது அனுப்பினேன். கெட் ரிக்வெஸ்ட் ஒன்றை செய்த பிறகு உங்களுக்கு தெரியும், நான் இதை உங்களுக்கு மீண்டும் வரைந்து காண்பிப்பேன். நான் இப்போது இதோ இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறேன். இதோ உள்ளது எனது அப்ளிகேஷன். நான் எனது அப்ளிகேஷனில் இருந்து எனது சர்வருக்கு அல்லது எனது பேக்கெண்டிற்கு நான் இப்போது கெட் ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்பினேன். இந்த கெட் ரிக்வெஸ்ட் மூலம் நான் கேட்பது எல்லா ப்ராடக்ட்ஸையும் எனக்கு கொடுங்கள் என்று ஆகும். உங்களுக்கு தெரியும், நான் இப்படி எனக்கு எல்லா ப்ராடக்ட்ஸையும் கொடுங்கள், இதோ இங்கே இந்த URL மூலமாகத்தான் நான் கெட் ரிக்வெஸ்ட்டை அனுப்புகிறேன். எனவே இந்த சர்வர் இப்போது நாம் உருவாக்கிய சர்வர் இல்லை. அதாவது இந்த பேக்கெண்ட் நமது சர்வீஸ் இல்லை, நாம் உருவாக்கியது இல்லை. நமக்கு அந்த ஃபேக் API என்ற சர்வீஸிலிருந்து தான் இது கிடைக்கிறது. சரி, நமக்கு இது மிகவும் எளிது. ஏனெனில் நமக்கு இங்கே API சர்வர் ஒன்றை உருவாக்க தேவையில்லை. இப்போது நமக்கு தெரியும் நாம் மீண்டும் வெப்பிற்கு சென்றால் உங்களுக்கு தெரியும், இதோ இங்கே இந்த URL. அல்லது இப்படி நமக்கு ப்ராடக்ட்ஸ் அனைத்தையும் கேட்ட பிறகு எனக்கு இங்கே கிடைக்கும் ரெஸ்பான்ஸ் தான் இப்படி அவுட்புட் தான் இதோ இங்கே உள்ளது. உங்களுக்கு தெரியும், இது இப்படி ஒரு அவுட்புட் தான் வருகிறது. எனவே நான் அங்கு வரும் அவுட்புட்டை தான் இதோ இப்படி ரெஸ்பான்ஸாக ஸ்டோர் செய்தேன். நான் இப்படி கெட் ரிக்வெஸ்ட் ஒன்றை செய்கின்ற பொழுது எனக்கு வருகிறது அவுட்புட். நான் அங்கு வரும் அவுட்புட்டை இதோ இந்த பக்கத்திலிருந்து வரும் அவுட்புட்டை ரெஸ்பான்ஸாக இப்படி ரெஸ்பான்ஸ் என்ற வேரியபிளிற்குள் இதை ஸ்டோர் செய்தேன். எனவே இதோ இப்படித்தான் நான் இப்போது கோடில் செய்திருக்கிறேன். இப்போது பார்ப்போம். இதற்கு முன்னோக்கி நமக்கு தேவையானவற்றை எழுதுவோம். இப்போது நான் இதோ இங்கே எனது ரெஸ்பான்ஸ், அதாவது இந்த JSON ஆப்ஜெக்டை இப்போது கொடுத்திருக்கிறேன். JSON ஆப்ஜெக்ட் உண்மையில் எனக்கு வந்திருக்கிறதா என்று இப்போது நான் பார்க்கிறேன். உங்களால் இதை இப்படி செக் செய்ய முடியும். இதோ இங்கே உள்ள ரெஸ்பான்ஸின் ஸ்டேட்டஸ் கோட் உங்களால் பார்க்க முடியும். ஸ்டேட்டஸ் கோட் என்றால் என்னவென்று தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இங்கே இந்த ஸ்டேட்டஸ் கோட் 200ஆக இருந்தால் இது சக்ஸஸ்ஃபுல் என்று தான் நாம் நார்மலி சொல்கிறோம். அதாவது சக்ஸஸ்ஃபுல்லி டேட்டா கிடைத்தால் எனக்கு இதோ இந்த JSON டேட்டா வருகிறது. உங்களுக்கு தெரியும், எனக்கு இதோ இங்கிருந்து கிடைப்பது, நான் இதோ இந்த URL எடுத்தால் தெரியும், இங்கிருந்து நமக்கு JSON டேட்டா கிடைக்கிறது. இந்த JSON டேட்டாவை நான் கன்வெர்ட் செய்ய வேண்டியது அவசியம். ப்ராடக்ட் லிஸ்ட்டாக இப்படி ப்ராடக்ட் டேட்டாவாக ப்ராடக்ட் லிஸ்ட்டாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். அப்படி என்றால் எனக்கு சரியாக டேட்டா வந்தால் இப்படி ரெஸ்பான்ஸ் 200 ஆனால், அதாவது ஸ்டேட்டஸ் கோட் 200 ஆனால், எனவே இந்த ஸ்டேட்டஸ் கோட் உங்களுக்கு புரியவில்லை என்றால் இங்கே பெரிய கடினமான விஷயம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் சர்ச் செய்யுங்கள் ஸ்டேட்டஸ் கோட் என்று. ஸ்டேட்டஸ் கோடிற்கு சென்றால் உங்களால் இந்த ஸ்டேட்டஸ் கோட்களை பார்க்க முடியும். இப்படி உங்களுக்கு தெரியும், ஸ்டேட்டஸ் கோட்ஸ் நிறைய உள்ளன. நாம் இப்போது இதோ இங்கே 200ஐத்தான் யூஸ் செய்கிறோம். உங்களுக்கு தெரியும் 200 என்றால் ஓகே. தி ரிக்வெஸ்ட் சக்சீடட். உங்களுக்கு தெரியும் ரிக்வெஸ்ட் சரியாக நமக்கு வந்திருக்கிறது என்று. இந்த 200 என்ற ஸ்டேட்டஸ் கோடில் இருந்து நமக்கு வருகிறது.
நமக்கு இப்படி 200 என்று வந்தால் அதாவது நமக்கு சக்ஸஸ்ஃபுல் டேட்டா கிடைத்திருக்கிறது. இப்போது எனக்கு தேவையானது இதை கன்வெர்ட் செய்ய வேண்டும். நான் முதலில் எனக்கு வரும் டேட்டாவை லிஸ்ட் ஆஃப் டைனமிக்கிற்கு அசைன் செய்வேன். டைனமிக் லிஸ்ட் ஒன்றை உருவாக்க நான் இங்கே ரெஸ்பான்ஸ் டேட்டா என்று இதை உருவாக்குவேன். உங்களுக்கு இதோ இங்கே ஜேசன் டீகோட் செய்ய வேண்டியது கட்டாயம். ஜேசன் டாட் டீகோட் செய்ய வேண்டும். உங்கள் ரெஸ்பான்ஸை டீகோட் செய்ய வேண்டும். சாரி, இதோ இங்கே ரெஸ்பான்ஸ் என்று ரெஸ்பான்ஸ் மட்டுமல்ல, ரெஸ்பான்ஸில் உள்ளது டேட்டா. ரெஸ்பான்ஸின் டேட்டா உள்ளது ரெஸ்பான்ஸின் பாடியில். சரி, இதோ இங்கே உள்ளது ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸின் பாடியில் தான் நமக்கு தேவையான டேட்டா உள்ளது. நான் இப்படி ரெஸ்பான்ஸில் உள்ள டேட்டாவை இப்படி டீகோட் செய்து இப்படி நான் டைனமிக் லிஸ்டாக உருவாக்கினேன். இப்போது நான் கன்வெர்ட் செய்த டேட்டா எனக்கு இதோ ப்ராடக்ட் லிஸ்டாக கன்வெர்ட் செய்ய வேண்டியது அவசியம். எனவே இதற்கு தேவையான மெத்தட்ஸ் அனைத்தையும் நான் டிஃபைன் செய்திருக்கிறேன். இப்போது எனக்கு தேவையானது லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் உருவாக்க வேண்டும். நான் இங்கே ப்ராடக்ட்ஸ் என்று வைப்பேன். ப்ராடக்ட்ஸை எனக்கு உருவாக்க வேண்டியது அவசியம். உங்களால் இதோ இங்கே நமது ரெஸ்பான்ஸ் டேட்டாவை எடுக்க முடியும். ரெஸ்பான்ஸ் டேட்டாவை மேப் செய்ய வேண்டும். இப்போது நான் மேப் மூலம் சென்று இதை நான் ப்ராடக்டாக கன்வெர்ட் செய்து தான் உருவாக்குகிறேன். இங்கே உள்ளது ஜேசன் டேட்டா. ஜேசன் டேட்டா என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த ஜேசன் டேட்டாவை எடுத்து உங்களால் ரிட்டர்ன் செய்ய முடியும். சாரி, இதோ இங்கே ரிட்டர்ன் செய்ய வேண்டும். இங்கே நான் ரிட்டர்ன் செய்வது ப்ராடக்ட் ஒன்று. ப்ராடக்ட் ஒன்று தான் ப்ராடக்ட் ஃப்ரம் ஜேசன், அதாவது ஜேசன்னாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். இதோ இந்த ஜேசன் வேல்யூவை பாஸ் செய்தால் என்னால் இந்த வேலையை செய்ய முடியும். ஃபைனலி நான் இதை லிஸ்டாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். எனவே இந்த விடயங்களை நான் உங்களுக்கு முன்பு நிறைய கற்பித்திருக்கிறேன். லிஸ்டாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். அந்த விஷயங்கள் சரியாக நடந்தால் ஃபைனலி இதோ இந்த ப்ராடக்ட்ஸை நாம் ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நான் இப்படி ரிட்டர்ன் செய்வேன். நாம் உருவாக்கிய ப்ராடக்ட்ஸ் ஆகும். சரி, இங்கே நான் பார்த்தேன் வெற்றிகரமாக நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்தால். ரெஸ்பான்ஸ் வரவில்லை என்றால் நான் இதை எல்ஸ் கண்டிஷனில் எழுதுவேன். நான் இப்படி பிரிண்ட் செய்வேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்றை வைப்போம். நாம் இங்கே சொல்வோம் ஃபெயில் டு ஃபெச் ப்ராடக்ட்ஸ் என்று. ப்ராடக்ட்ஸை ஃபெச் செய்ய முடியவில்லை மற்றும் நான் ஸ்டேட்டஸ் கோடை பிரிண்ட் செய்வேன். ஸ்டேட்டஸ் கோட் உள்ளது உங்கள் முழுவரும் ரெஸ்பான்ஸின் பாடியில் உள்ளது டேட்டா. ரெஸ்பான்ஸ் உள்ளது ஸ்டேட்டஸ் கோட் என்று ஒன்று. உங்கள் ஸ்டேட்டஸ் கோட் தான் ரெஸ்பான்ஸில் உள்ள ஸ்டேட்டஸ் கோட். சரி, நான் அடுத்து மீண்டும் த்ரோ செய்வேன். ஒரு எக்ஸெப்ஷனை நான் அடுத்து மீண்டும் த்ரோ செய்வேன். த்ரோ எக்ஸெப்ஷன் ஃபெயில் டு ஃபெச் ப்ராடக்ட்ஸ் என்று. அப்படி என்றால் இதோ இந்த விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு செய்ய வேண்டியது. ப்ராடக்ட்ஸை ஃபெச் செய்ய வேண்டும். எனவே நான் இதை மீண்டும் விளக்குவேன். நான் இதோ இந்த URLில் உள்ள இந்த எண்ட் பாயிண்டிற்கு தான் நான் ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்ப வேண்டியது அவசியம். இதை நான் கட்டாயம் URI-ஆக கன்வெர்ட் செய்ய வேண்டியது அவசியம். உங்களுக்கு நினைவிருக்கலாம், நாம் HTTP மெத்தட் மூலமாக இவற்றை செய்கின்ற பொழுது நாம் கட்டாயம் இதை URI-ஆக கன்வெர்ட் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த கெட் என்றவற்றை மேலே ஹோவர் செய்து பார்க்கின்ற பொழுது நாம் URI ஒன்றைத்தான் பாஸ் செய்ய வேண்டியது அவசியம். உங்களுக்கு தெரியும் இங்கே கெட்டில் இருந்து ரிட்டர்ன் ஆவது என்னவென்று. உங்களால் இதை படித்தால் இதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அதற்கு பிறகு நான் இதோ இங்கிருந்து ரிட்டர்ன் ஆகும் விஷயத்தை நான் ரெஸ்பான்ஸ் என்ற வேரியபிளுக்குள் வைத்தேன். இங்கே ரெஸ்பான்ஸில் என்னால் ஸ்டேட்டஸ் கோடை செக் செய்ய முடியும். ஸ்டேட்டஸ் கோட் 200 என்றால் அது சக்ஸஸ்ஃபுல்லி எனக்கு ரிட்டர்ன் ஆகி இருக்கிறது. அப்படி என்றால் நான் இதோ இங்கே உருவாக்கிய டேட்டாவை டீகோட் செய்தேன். டீகோட் செய்து இதிலிருந்து லிஸ்ட் ஒன்றை உருவாக்கினேன். எனது ப்ராடக்ட் லிஸ்ட்டை நான் இப்படி உருவாக்கினேன். ஃபைனலி நான் உருவாக்கிய ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட்டை நான் இப்படி ரிட்டர்ன் செய்தேன். இது வெற்றிகரமாக ரெஸ்பான்ஸ் வந்தால், ரெஸ்பான்ஸ் வரவில்லை என்றால் நான் இப்படி ஸ்டேட்டஸ் கோடை பிரிண்ட் செய்தேன். அதற்கு பிறகு நான் எக்ஸெப்ஷன் ஒன்றை த்ரோ செய்தேன். எனவே இதோ உங்களுக்கு நமது கேட்ச் பிளாக் உள்ளது. இது புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நாம் இப்படி ஃபெச் மெத்தட் அல்லது கெட் ரிக்வெஸ்ட் ஒன்றை உருவாக்கினோம் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே நம்மால் இதை செக் செய்ய முடியும்.
நாம் பொதுவாக சர்வர் ஒன்றை உருவாக்கினால் நமது API டெஸ்ட் செய்யும் டூல்ஸ் உள்ளன. நீங்கள் அறிவீர்கள், போஸ்ட்மேன் போன்ற டூல்ஸ் மூலம் நம்மால் இந்த விடயங்களை செய்ய முடியும். ஆனால் இப்போது நம்மால் இப்படி செக் செய்ய முடியாது. ஏனெனில் நாம் இப்படி சர்வர் ஒன்று எழுதவில்லை, நமது சர்வர் சைடில் இல்லை. நான் இவற்றை எழுதியிருக்கிறேன். இப்போது என்னால் இதை செக் செய்ய முடியும். எனது அப்ளிகேஷனில் இப்படி டிஸ்ப்ளே செய்ய முயற்சித்தால் இந்த டேட்டா சரியாக டிஸ்ப்ளே செய்ய முடிந்தால், டேட்டா சரியாக டிஸ்ப்ளே ஆகிறது என்றால் நான் இந்த விடயங்களை சரியாக கன்ஃபிகர் செய்திருக்கிறேன் என்று நினைக்க முடியும். எனவே இங்கே ஃபெச் வரவில்லை என்றால் நமக்கு எரர் வருகிறது. இப்போது நாம் ட்ரை செய்ய வேண்டும். இதோ இங்கிருந்து வரும் இந்த ப்ராடக்ட்ஸ் என்றவை. இந்த மெத்தட் மூலம் ரிட்டர்ன் ஆகும் ப்ராடக்ட்ஸ் நாம் இப்போது எமது அப்ளிகேஷனில் டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். இதை நாம் எப்படி சரியாக செய்வது என்று இப்பொழுது நாம் பார்ப்போம். சரி, இப்போது நமக்கு தேவையாக உள்ளது, நாம் இங்கே ஃபெச் செய்யும் ப்ராடக்ட்ஸை நமது அப்ளிகேஷனில் டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். அப்படி என்றால் நாம் இப்போது புதிதாக UI ஒன்றை உருவாக்க வேண்டும். இதோ இந்த அப்ளிகேஷனில் இந்த ப்ராடக்ட்ஸை டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். அதனால் நான் API ஃபோல்டர் மற்றும் மாடல்ஸ் ஃபோல்டரை க்ளோஸ் செய்து நாம் ஸ்க்ரீனில் புதிதாக ஒரு ஃபோல்டரை உருவாக்குவோம். ஸ்க்ரீன்ஸ் அல்லது பேஜஸ் என்று எதுவாக இருந்தாலும் இந்த இஷ்யூ இல்லை. நாம் இதற்கு ஆல் ப்ராடக்ட்ஸ் டாட் என்று வைப்போம். சரி, நான் இங்கே ஸ்டேட்ஃபுல் விஜெட் ஒன்றை உருவாக்குவேன். நாம் இதற்கு ஆல் ப்ராடக்ட்ஸ் என்று பெயர் வைப்போம். நமக்கு இப்போது இதில் நீங்கள் முன்பு யூஸ் செய்த விஜெட் தான் தேவையாக இருக்கிறது. நான் இப்போது இதோ இங்கே ரிட்டர்ன் செய்வேன் ஸ்கேஃபோல்ட் ஒன்று. ஆப் பாரை வைப்போம். ஆல் ப்ராடக்ட்ஸ் என்று ஆப் பாரின் டைட்டில் டெக்ஸ்ட் விஜெட்டாக ஆல் ப்ராடக்ட்ஸ் என்று வைக்கின்றோம். அடுத்து எனக்கு ஒரு பாடி தேவை. பாடிக்கு நான் முதலில் பேடிங் விஜெட்டை வைப்பேன். ஏனெனில் எனக்கு பேடிங் வைக்க வேண்டியது அவசியம். உங்களால் பேடிங் வைக்க முடியும். நான் எல்லா டிரெக்ஷனிலிருந்தும் 10 பேடிங் வைப்பேன். சரி, அடுத்து இதில் சைல்டாக நான் வைப்பது ஃபியூச்சர் பில்டர் ஒன்று. ஏனெனில் நான் ஃபியூச்சர் வேல்யூவுடன் தான், அதாவது எனது ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், நான் ஃபியூச்சர் மெத்தடாக டிஃபைன் செய்தேன். அதனால் எனக்கு இந்த மெத்தட் அல்லது இங்கிருந்து ரிட்டர்ன் ஆகும் வேல்யூஸிற்கு லிசன் செய்ய முடியும். ஃபியூச்சர் பில்டர் ஒன்றை செய்தால் உங்களுக்கு இப்படி ஃபியூச்சர் வைக்க வேண்டும். எனக்கு இங்கே இந்த ஃபியூச்சர் என்னவென்று இங்கே ஃபியூச்சர் பில்டருக்கு வைக்க முடியும். நீங்கள் அறிவீர்கள், கட்டாயம் எனக்கு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் இங்கிருந்து வருகிறது. சரி, நான் இப்படி வைத்தேன். அடுத்து நான் ஃபியூச்சர் ஒன்றை உருவாக்குவேன். நீங்கள் அறிவீர்கள், ஃபியூச்சரிலிருந்து நமக்கு ரிட்டர்ன் ஆவது உங்களுக்கு நினைவிருக்கலாம். நாம் முதலில் API சர்வீஸிற்கு இனிஷியலைஸ் ஒன்றை உருவாக்குவோம். ஆப்ஜெக்ட் ஒன்றை உருவாக்குவோம் API சர்வீஸில். உங்களால் ஃபைனலி நாம் உருவாக்கிய API சர்வீஸை எடுக்க முடியும். API சர்வீஸ் சமமாக நமது API சர்வீஸில் புதிதாக API சர்வீஸ் ஆப்ஜெக்ட் ஒன்றை உருவாக்கினோம். இப்போது நம்மால் இதோ இங்கே ஃபியூச்சர், நீங்கள் அறிவீர்கள், இந்த API சர்வீஸிலிருந்து ரிட்டர்ன் ஆகும். இதோ இங்கே ஃபெச் ஆல் ப்ராடக்ட்ஸ் என்பவற்றிலிருந்து ரிட்டர்ன் ஆகும் இந்த ப்ராடக்ட்ஸிற்கு தான் நான் ஃபியூச்சருக்கு லிசன் செய்கிறேன். உங்களால் உங்கள் API சர்வீஸில் உள்ள ஃபெச் ஆல் த ப்ராடக்ட்ஸ் என்ற மெத்தடை எடுக்க முடியும். இதோ இதற்குத்தான் இவர் லிசன் செய்கிறார். இப்போது நம்மால் பில்டர் உருவாக்க முடியும். நீங்கள் அறிவீர்கள், பில்டருக்கு நம்மால் பாஸ் செய்ய முடியும். நமது கண்டெக்ஸ்ட் மற்றும் ஸ்னாப்ஷாட் நமக்கு கிடைக்கிறது. அதற்கு பிறகு உங்களுக்கு இங்கே பில்டரில் சிறிய விடயங்களை செக் செய்ய முடியும். சரி, நமக்கு இங்கே ஸ்னாப்ஷாட் கிடைப்பதால் உங்களால் பார்க்க முடியும். இதோ இங்கே ஸ்னாப்ஷாட்டின் கனெக்ஷன் ஸ்டேட். ஸ்னாப்ஷாட்டின் கனெக்ஷன் ஸ்டேட்டை உங்களால் பார்க்க முடியும். இதன் கனெக்ஷன் ஸ்டேட் இன்னும் கனெக்ஷன் ஸ்டேட் டாட் வெயிட்டிங் ஆக இருந்தால் உங்களால் இங்கே ரிட்டர்ன் செய்ய முடியும். நான் இங்கே சென்டர் விஜெட்குள் கன்ஸ்ட் சென்டர் விஜெட்டிற்குள் சைல்டாக நான் ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் ஒன்றை வைப்பேன். சர்க்குலர் ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் ஒன்று. சரி, இதோ உள்ளது. ஸ்னாப்ஷாட் இன்னும் கிடைக்கவில்லை. இன்னும் டேட்டா வரும் வரை நிறுத்தி இருக்கிறது. இப்போது
வெயிட்டிங் என்ற ஸ்டேட்டில் தான் இருக்கிறது. அந்த விடயங்களை உங்களால் இப்போது நன்றாக பார்க்க முடியும். நாம் இப்போது இந்த விடயங்களை யூஸ் செய்தோம். நமக்கு வெயிட்டிங் ஸ்டேட் கிடைத்தது. நமக்கு டேட்டா வந்ததால், ஆனால் நாம் இப்பொழுது நெட்வொர்க் மூலமாகத்தான் இந்த டேட்டாவை ஃபெச் செய்கிறோம். அதனால் கட்டாயம் இங்கே எனக்கு வெயிட்டிங் ஸ்டேட் கிடைக்கிறது. அந்த ஸ்டேட்டில் இருக்கும்போது எம்மால் இப்படி சர்க்குலர் ப்ரோக்ரஸ் பார் ஒன்றை பார்க்க முடியும். இதோ உள்ளது நமது கனெக்ஷன் ஸ்டேட் வெயிட்டிங்காக இருந்தால் இப்படி நான் சர்க்குலர் ப்ரோக்ரஸ் பார் ஒன்றை வைக்க வேண்டும். அடுத்து எல்ஸ் இஃப் உங்களால் இங்கே மேலும் பார்க்க முடியும். நாங்கள் ஸ்னாப்ஷாட்டில் எரர் இருந்தால் ஸ்னாப்ஷாட்டில் ஹேஸ் அன் எரர். ஏதாவது எரர் இருந்தால் அதை உங்களால் பார்க்க முடியும். எரர் இருந்தால் நான் இப்படி எரரை ரிட்டர்ன் செய்வேன். ரிட்டர்ன் செய்ய முடியும் கன்ஸ்ட். இங்கே கன்ஸ்ட் தேவையில்லை. நான் சென்டர் விஜெட்டிற்குள் சைல்டாக நான் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை வைப்பேன். அப்படி என்றால் டெக்ஸ்ட் விஜெட்டில் நாம் எரரை வைப்போம். நான் எரரை இப்படி உங்களால் எரரை ரிட்டர்ன் செய்ய முடியும். இங்கே உள்ளது எரர். உங்கள் ஸ்னாப்ஷாட்டில் தான் எரர் உள்ளது. இப்படி உங்களால் எரரை ரிட்டர்ன் செய்ய முடியும். எனவே உங்களுக்கு புரிகிறது, இங்கே பெரிய கடினமான விடயம் ஒன்றும் இல்லை. இப்போது நாம் மற்றொரு ஸ்டேட்டை செக் செய்ய முடியும். நினைத்து பாருங்கள், இப்போது எரர் இல்லாமல் டேட்டா ரிட்டர்ன் ஆகிறது. டேட்டா ரிட்டர்ன் ஆனாலும் எந்த டேட்டா இல்லை என்றால், அதாவது இங்கே எம்டி லிஸ்ட் ரிட்டர்ன் ஆகிறது என்றால், நம்மால் அதையும் இப்படியே செக் செய்ய முடியும். எல்ஸ் இஃப் இங்கே நாம் இதிலிருந்து வெளியே எழுத வேண்டும். எல்ஸ் இஃபை நான் பார்ப்பது இங்கே எனது ஸ்னாப்ஷாட்டில் ஹேஸ் டேட்டா என்றது ஃபால்ஸ் ஆகிறதா என்று, அதாவது டேட்டா இல்லை என்று ஆகும். மற்றும் ஸ்னாப்ஷாட்டில் டேட்டா நல் அளவிலாக கட்டாயம் இருக்க வேண்டும். எம்டியாக இருந்தால் நம்மால் எம்டி என்ற மெத்தடை உருவாக்க முடியும். இஸ் எம்டியாக இருந்தால், உங்களால் இது எம்டியாக இருந்தால் நம்மால் மற்றொரு UI இம்ப்ளிமெண்ட் ஒன்றை இங்கே ரெண்டர் செய்ய முடியும். நம்மால் காண்பிக்க முடியும் ப்ராடக்ட்ஸ் எதுவும் இல்லை என்று. நாம் இப்படி ரிட்டர்ன் செய்வோம். கன்ஸ்ட் சென்டர் விஜெட்டிற்குள் இதோ இங்கே கமா வைத்து நான் இங்கே நோ ப்ராடக்ட்ஸ் ஃபவுண்ட் என்று காண்பிக்கின்றேன். சரி, இப்போது இங்கே எல்லாம் ஃபால்ஸ் ஆகக்கூடிய விடயங்களைத்தான் நான் வைத்திருக்கின்றேன். இங்கே வெயிட்டிங்காக இருந்தால் நான் இப்படி சர்க்குலர் ப்ரோக்ரஸ் பார் ஒன்றை காண்பிக்கிறேன். உண்மையில் எடுத்துக்கொண்டால் இந்த ஸ்னாப்ஷாட் மூலமாகத்தான் நமது ப்ராடக்ட்ஸ் வருகின்றன. இதோ பாருங்கள், நான் இங்கே வைத்திருக்கும் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் வருகிறது. இங்கே எரர் இருந்தால் நான் எரரை டிஸ்ப்ளே செய்கிறேன். இங்கே ஸ்னாப்ஷாட் மூலம் டேட்டா வந்தாலும் டேட்டா எதுவும் இல்லை என்று நான் இப்படி நோ ப்ராடக்ட்ஸ் ஃபவுண்ட் என்று காண்பிக்கிறேன். அல்லது எம்டி இல்லை என்றால் ஒயிட் பிளாங்க் பேஜ் தான் காண்பிக்கப்படுகிறது. இப்போது உங்களால் எல்ஸ் செய்ய முடியும். அதாவது வெற்றிகரமாக நமக்கு ஸ்னாப்ஷாட் கிடைத்திருக்கிறது. எல்ஸ் உங்களால் இங்கே கடைசியாக ரிட்டர்ன் செய்ய வேண்டியது என்னவென்று வைக்க முடியும். நினைத்து பாருங்கள், எனக்கு ஸ்னாப்ஷாட் வந்தால் எனக்கு லிஸ்ட் வியூவிற்குள் லிஸ்ட் வியூ டாட் பில்டர் ஒன்றை அழகாக யூஸ் செய்ய முடியும். எந்த இஷ்யூவும் இல்லை. உங்களுக்கு கண்டெக்ஸ்ட் மற்றும் இண்டெக்ஸ் கிடைக்கிறது. நான் இங்கே ரிட்டர்ன் செய்ய வேண்டும். சரி, இதற்கு முன் நாம் ஸ்னாப்ஷாட்டின் ஐட்டம் கவுண்டை உருவாக்குவோம். இதற்கு லிஸ்ட் வியூவின் ஐட்டம் கவுண்ட். நீங்கள் அறிவீர்கள், இங்கே ஸ்னாப்ஷாட்டின் டேட்டாவில் இங்கே லிஸ்ட் உள்ளது. அதனால் உங்களால் இந்த லென்த்தை எடுக்க முடியும். சரி, இப்போது நாம் இதோ இங்கே முதலில் ப்ராடக்ட் ஒன்று நீங்கள் அறிவீர்கள். ஒரு ப்ராடக்ட் மூலமாகத்தான் இப்போது நான் இந்த லிஸ்ட் வியூவில் லூப் செய்கிறேன். என்னால் ப்ராடக்ட் ஒன்றை உருவாக்க முடியும். நான் ப்ராடக்ட் என்று வைப்பேன். உங்களால் இப்படி ஸ்னாப்ஷாட்டை எடுக்க முடியும். நீங்கள் அறிவீர்கள், ஸ்னாப்ஷாட்டில் டேட்டா உள்ளது. டேட்டா கட்டாயம் நல். இந்த டேட்டாவில் கரண்ட் இண்டெக்ஸை உங்களால் எடுக்க முடியும். எந்த இஷ்யூவும் இல்லை. சரி, இப்போது என்னால் இதோ இந்த ப்ராடக்டை யூசருக்கு டிஸ்ப்ளே செய்ய முடியும். இப்போது உங்களால் ஃபைனலி இங்கே ரிட்டர்ன் செய்ய முடியும். நான் கண்டெய்னர் ஒன்றை ரிட்டர்ன் செய்வேன். கண்டெய்னர் ஒன்றை நாம் டெக்கரேட் செய்ய முடியும் என்பதால் நாம் இங்கே முதலில் டெக்கரேஷன் ஒன்றை வைப்போம். டெக்கரேஷனாக பாக்ஸ் டெக்கரேஷன் ஒன்றை வைப்போம். நான் இப்படி பார்டர் ரேடியஸ் ஒன்றை வைப்பேன். நாம் இதை கொஞ்சம் அழகாக்குவோம். நான் பார்டர் ரேடியஸை 10 என்று வைப்பேன். நான் இங்கே கலர் வைப்பேன். நாம் கலர் வைப்போம். கலர்ஸில் டாட் கிரே. நாம் ஷேட் ஒன்றையும் 200 என்று வைப்போம். சரி, இதோ நான் கலர் ஒன்றை வைத்தேன். இப்போது நான் கட்டாயமாக மார்ஜின் ஒன்றை வைப்பேன். ஏனெனில்
மார்ஜின் இல்லை என்றால் எனக்கு இப்படி ஐட்டம்ஸ் நிறைய லிஸ்ட் ஆகும்போது ஐட்டம்ஸ் ஒரு குவியலாக விழுகிறது. எனக்கு எச் இன்டெக்ஸ் ஒன்லி பாட்டமில் இருந்து மட்டுமே மார்ஜின் தேவை. பாட்டம் டிரெக்ஷனில் இருந்து நான் இப்போது 10 என்று வைப்பேன். சரி, அந்த எண்ணிக்கை நல்லது. நாம் இதை கன்ஸ்டண்ட்டாக வைப்போம். சரி, இதோ நாம் இப்போது கண்டெய்னர் ஒன்றை உருவாக்கினோம். இப்போது நாம் கண்டெய்னரின் சைல்டாக டைல் ஒன்றை வைப்போம். லிஸ்ட் டைல் ஒன்று. எப்போதும் போல லிஸ்ட் டைல் ஒன்றை எம்மால் வைக்க முடியும். நாம் டைட்டிலை இப்போது ரெண்டர் செய்து பார்ப்போம் நமக்கு வருகிறதா என்று. நமக்கு டைட்டில் தேவை. டைட்டிலுக்கு உங்களால் இந்த ப்ராடக்டில் நாம் மாடல் உருவாக்கியதால் நம்மால் இப்படி ஃபீல்ட்ஸை அக்சஸ் செய்ய முடியும். நான் ப்ராடக்டின் டைட்டிலை இப்படி வைப்பேன். சரி, உங்களுக்கு தெரியும் இப்படி வைக்க முடியாது. நாம் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை உள்ளே வைக்க வேண்டும். டெக்ஸ்ட் விஜெட்டிற்குள் என்னால் ப்ராடக்டின் டைட்டிலை இப்படி வைக்க முடியும். வைத்து ரீலோட் செய்து பார்க்கவும். உங்களுக்கு தெரியும் இன்னும் எதுவும் டிஸ்ப்ளே ஆகவில்லை. நாம் இந்த விஜெட்டை மெயின் ஸ்க்ரீனில் வைக்கவில்லை என்பதால் நாம் இதை கொஞ்சம் சிறியதாக்குவோம். அப்போது உங்களுக்கு அது தெரியும். நாம் இந்த பக்கத்திலிருந்து நமது அப்ளிகேஷனை வைப்போம். சரி, நாம் இதை கொஞ்சம் இப்படி சிறியதாக்குவோம். இப்போது நான் எனது மெயினிற்கு செல்கின்றேன். நான் மெயின் டாட்டிற்கு வந்து உங்களுக்கு தெரியும் இப்படி நிறைய உள்ளன. நாம் இதோ இங்கே 7வது லைனில் இருந்து இந்த எல்லாவற்றையும் அகற்றுவேன். இதோ இந்த விஷயங்கள் எனக்கு தேவையில்லை. நான் இப்படி இதை க்ளோஸ் செய்வேன். நான் ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றை கிரியேட் செய்வேன், மை ஆப் என்று. நாம் இங்கே பிளேஸ் ஹோல்டர் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் அறிவீர்கள் மெட்டீரியல் ஆப் ஒன்று. மெட்டீரியல் ஆப்பின் ஹோமாக நான் எனது ஆல் ப்ராடக்ட்ஸ் பேஜை வைப்பேன். சரி, இதை சேவ் செய்யவும். உங்களுக்கு தெரியும் ஸ்னாப்ஷாட் லோட் ஆகும் வரை, கனெக்ஷன் ஸ்டேட் லோடிங் ஆகும் வரை உங்களுக்கு நான் இதை மீண்டும் காண்பித்தால் நாம் ஆல் ப்ராடக்ட்ஸ் பேஜிற்கு செல்வோம். இதோ இங்கே இப்போது உள்ளது. நமது கனெக்ஷன் ஸ்டேட் வெயிட்டிங் என்ற ஸ்டேட்டில் உள்ளது. சரி, உங்களுக்கு தெரியும் நான் இங்கே டேட்டாவை ஃபெச் செய்யும் பொழுது எனக்கு எரர் வந்திருக்கிறது, எக்ஸெப்ஷன் வந்திருக்கிறது. ஃபெயில்ட் டு ஃபெச் ப்ராடக்ட்ஸ் என்று எனக்கு வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும் டைப் டபுள் இஸ் நாட் அ சப் டைப் ஸ்ட்ரிங் என்று வருகிறது. உங்களுக்கு நினைவிருக்கலாம், நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை முன்பு காண்பித்தேன். எனக்கு மறந்துவிட்டது அந்த விஷயம். நான் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த விஷயம் எனக்கு மறந்துவிட்டது. உங்களுக்கு தெரியும் நமக்கு இங்கே ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆவது டபுள் வேல்யூவாக. ஆனால் நான் இங்கே ப்ரைஸை ஸ்ட்ரிங்காக வைத்திருக்கிறேன். நான் இங்கே இதை டபுளாக வைப்பேன், டபுள் ப்ரைஸ். மற்றும் நான் இதோ இங்கே வந்து இதை டபுளாக கன்வெர்ட் செய்வேன். உங்களுக்கு தெரியும் நாம் இதோ இங்கே ப்ரைஸை டபுளாக கன்வெர்ட் செய்து இதை நாம் ஜேசனில் இருந்து டாட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் செய்யும் போது மீண்டும் இதை டபுளாக கன்வெர்ட் செய்தால் இப்படி நம்மால் சரியாக நமது லிஸ்ட் வியூவை பார்க்க முடியும். அதாவது டைட்டில்கள் இப்போது நமக்கு சரியாக ஃபெச் ஆகி இருக்கிறது. சரி, எனவே இப்போது உங்களுக்கு புரிகிறது. நான் இதை மீண்டும் ரீஸ்டார்ட் செய்தால் எனது எம்யூலேட்டர் கட்டாயம் பாருங்கள் இப்படி ப்ராடக்ட்ஸ் ஃபெச் ஆகவில்லை என்றால் இதற்கு சில காரணங்கள் இருக்கலாம். உங்கள் இப்படி இன்டர்நெட் கனெக்ஷன் ஆகுவது ஒரு காரணமாகும். இப்படி உங்கள் எம்யூலேட்டருக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு தெரியும் எனது இன்டர்நெட் கனெக்ஷன் இப்படி வைஃபை டேர்ன் ஆஃப் செய்து வைஃபை டேர்ன் ஆன் செய்யவும். இந்த வைஃபை டேர்ன் ஆன் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் லேப்பில் அல்லது நீங்கள் ஃபாலோ செய்யும் உங்கள் மெஷின் கட்டாயம் கனெக்ட் ஆகியிருக்க வேண்டும். நான் இதை மீண்டும் ரீஸ்டார்ட் செய்த பிறகு நான் உங்களுக்கு காண்பிப்பேன். உங்களுக்கு தெரியும் கனெக்ஷன் ஸ்டேட் வெயிட்டிங் ஆக இருந்தால் இது லோட் ஆகிறது. கட்டாயம் பாருங்கள், இப்படி உங்களுக்கு தெரியும் இதோ இங்கே எனது வைஃபை கனெக்ட் ஆகி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் சிறிது நேரம் சென்ற பிறகு இந்த டேட்டா லோட் ஆகிறது. ஏதாவது எரர் வருகிறது என்றால் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதற்கு எந்த இஷ்யூவும் இல்லை. இது கட்டாயம் டபுளிற்கு கன்வெர்ட் செய்ய வேண்டும். மற்றும் நான் இதோ இங்கே ப்ரைஸை டபுளாக கன்வெர்ட் செய்தேன். சரி, இப்போது நம்மால் மீதி டீட்டெயில்ஸையும் இங்கே யூசருக்கு டிஸ்ப்ளே செய்ய முடியும். நான் மீண்டும் ஆல் ப்ராடக்ட்ஸ் பேஜிற்கு வருவேன். நாம் பார்ப்போம் மேலும் என்னவெல்லாம் டிஸ்ப்ளே செய்ய முடியும் என்று. நான் இதோ இந்த பக்கத்திலிருந்து உங்களால் இதோ இங்கே நமது லிஸ்ட் வியூவில் இன்னும் டைட்டில் மட்டுமே வைத்திருக்கிறோம்.
நான் இதோ இங்கே சப்டைட்டிலாக எனது ப்ராடக்டின் ப்ரைஸை வைப்பேன். உங்கள் சப்டைட்டிலாக ப்ராடக்டின் ப்ரைஸை வைக்க முடியும். ப்ராடக்டை வைத்து சேவ் செய்யவும். உங்களுக்கு தெரியும் அது மீண்டும் லோட் ஆகிறது. நாம் மீதி விடயங்களையும் இப்படி வைப்போம். நான் லீடிங்காக ஐக்கன் ஒன்று, அதாவது எனது ப்ராடக்ட்ஸின் இமேஜை வைப்பேன். நாம் இமேஜ் ஒன்றை இப்படி ரீலிங்காக வைப்போம். நான் இதை வைத்து சேவ் செய்வேன். உங்களுக்கு தெரியும் இப்போது நமது டேட்டா இப்படி லோட் ஆகி இருக்கிறது. இமேஜ் மற்றும் ப்ரைஸ் இப்படி லோட் ஆகி இருக்கிறது. இப்போது எனக்கு தேவையானது இதோ இங்கே ஒரு ப்ராடக்டை கிளிக் செய்த பிறகு இவரது சிங்கிள் டீட்டெயில்ஸை டிஸ்ப்ளே செய்ய வேறு பேஜிற்கு செல்ல வேண்டும். அதாவது எனக்கு தேவையானது சிங்கிள் ப்ராடக்ட் ஒன்றை ஃபெச் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியும் இங்கே APIற்கு வந்த பிறகு நாம் இதை கொஞ்சம் ஜூம் அவுட் செய்வோம். உங்களுக்கு தெரியும் இதோ இங்கே கெட் அ சிங்கிள் ப்ராடக்ட் என்று ஒரு மெத்தட் உள்ளது. அதாவது நாம் கட்டாயம் மற்றொரு கெட் ரிக்வெஸ்ட் அனுப்ப வேண்டியது அவசியம். உங்களுக்கு தெரியும் இப்படி ப்ராடக்டின் ஐடியை நான் பாஸ் செய்ய வேண்டும். எனவே இதோ இங்கே வந்து நினைத்து பாருங்கள், எனக்கு இந்த ப்ராடக்ட் இந்த ID 4 என்ற ப்ராடக்ட் தேவையென்றால் இது தேவையென்றால் உங்களுக்கு இப்படி ப்ராடக்டின் ஐடியை இதற்கு பாஸ் செய்ய வேண்டும் என்பது மட்டுமே உள்ளது. உங்களுக்கு தெரியும் ID 4 ப்ராடக்ட் மட்டுமே எனக்கு ரிட்டர்ன் ஆகிறது. எனவே இதோ இந்த வேலையை செய்து என்னால் இப்படி அழகாக இந்த பேஜஸ் இடையே நேவிகேட் செய்ய முடியும். எனவே இதை கிளிக் செய்த பிறகு நான் வேறு பேஜிற்கு செல்கிறேன். அப்போது இதோ இப்படி தனி ப்ராடக்ட் மட்டுமே எனக்கு ஃபெச் ஆக வேண்டியது அவசியம். எனவே இப்படி செய்ய வேண்டியது இல்லை. உங்களுக்கு தெரியும் இப்போதே என்னிடம் டேட்டா உள்ளது. என்னால் மற்ற பேஜிற்கும் டேட்டாவை பாஸ் செய்ய முடியும். ஆனால் உங்களுக்கு இப்படி தனி ப்ராடக்ட் ஒன்றை ஃபெச் செய்வது எப்படி என்று என்னால் உங்களுக்கு கற்பிக்க முடியும். எனவே இன்றைய செக்ஷனில் பேசிய ஏதாவது கோடில் ஏதாவது பிரச்சனை வரும் இடம் இருந்தால் கட்டாயம் அது எமது GitHub ரெபாசிட்டரியிற்கு செல்லுங்கள். அதில் உங்களுக்கு இந்த முழு ப்ராஜெக்டின் கோடை கண்டுபிடிக்க முடியும். நாம் எப்படி நமது ப்ராடக்ட்ஸை நமது பேஜில் நமது ஆல் ப்ராடக்ட்ஸ் பேஜில் டிஸ்ப்ளே செய்கிறோம் என்று இப்போது நீங்கள் பார்த்தீர்கள். எனவே நாம் பார்த்திருந்தோம் நாம் எப்படி கெட் மெத்தட் அல்லது கெட் ரிக்வெஸ்ட் ஒன்றை நாம் அந்த URIக்கு ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்பிய பிறகு ரெஸ்பான்ஸை எடுத்து நாம் அதை சரியாக ஃபார்மட் செய்து அதற்கு பிறகு நமக்கு எரர் வருகிறது என்றால் நாம் அதை சரியாக பார்த்து API ஒன்றை எழுதும் பொழுது இங்கே ஸ்டேட்டஸ் கோட் என்னவென்று சரியாக செக் செய்து நாம் இதை சரியாக கன்ஃபிகர் செய்ய வேண்டியதுதான். எனவே நான் நினைக்கின்றேன் நாம் இங்கே என்ன செய்கிறோம் என்று இப்போது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்க வேண்டும். எனவே இந்த விடயங்கள் சரியாக புரியவில்லை என்றால் நீங்கள் கட்டாயம் நமது முதல் செக்ஷன்ஸ் 2ஐயும் பார்க்க வேண்டும். அதாவது செக்ஷன்ஸில் நாம் யூனிட் 5 கீழ் பேசிய முதலாவது மற்றும் 2வது லெசன்ஸ்களையும் கட்டாயம் நீங்கள் ரிஃபர் செய்யுங்கள் என்று நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் செய்கிறேன். சரி, இப்போது நம்மால் இப்படி எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஃபெச் செய்ய முடியும். இப்போது எனக்கு தேவையானது ஒரு ப்ராடக்டை கிளிக் செய்த பிறகு இதில் உள்ள டீட்டெயில்ஸை வேறு பேஜில் காண்பிக்க வேண்டும். அது மிகவும் எளிதாக செய்ய முடியும். ஆனால் எனக்கு தேவையானது இதற்கும் கெட் ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்ப வேண்டும். அதாவது எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஃபெச் செய்ய நான் ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்பும் விதத்தை உங்களுக்கு காண்பித்தேன். இப்போது எனக்கு தேவையானது நான் செலக்ட் செய்யும் சிங்கிள் ப்ராடக்ட் ஒன்றை ஃபெச் செய்வது எப்படி. கெட் ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்பி நாம் அந்த டேட்டாவை எப்படி எடுப்பது என்று உங்களுக்கு கற்பிப்பேன். சரி, இதை எப்படி செய்வது என்று நாம் அடுத்த செக்ஷனிலிருந்து பார்ப்போம்.